சரிகமபா நிகழ்ச்சியில இனியாவ பார்த்து நடுவர்கள் சொன்ன விஷயத்த கேட்டு, அங்க இருந்த தேவயானி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னும், கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 இந்த வாரத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. டாப் 5க்கான செகண்ட் வீக் இந்த வாரம் நடக்க போகுது. அண்ட் நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட்ட குடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளா ஒன் ஆஃப் த ஒரு பெர்சனா இனியா அவர்கள் அவங்களோட பெஸ்ட்ட இந்த வாரம் குடுத்துருக்காங்களாமா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாருமே வாயடைச்சு போயிருந்திருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ தான் அவங்க குடுத்துருக்காங்க. இந்த சீசனோட இனியாஸ் பெஸ்ட் சாங் அப்டின்னா, அன்னைக்கு பாடியிருக்க சாங் தானாமா. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காங்க. ஜட்ஜஸ் இத கேட்டு மிரண்டு போயிருக்காங்க. இனியா இத என்ன சொல்றது அப்டின்னே தெர்ல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கீங்க. உங்களோட கரியர் பெஸ்ட் சாங் அப்டின்னா, இன்னைக்கு பாடியிருந்த சாங் தான். உண்மையாலுமே உங்கள வந்து டாப் 5ல வந்து ஒரு ஆளா நாங்க தேர்ந்தெடுத்துறலாம் போல. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கீங்க. ஆனா, மிச்சம் இருக்கவங்கலாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்கள வெயிட் பண்ண வச்சிருக்கோம். அவ்வளவு சூப்பரா நீங்க பாடியிருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்த அந்த ஃப்ளாஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அப்படியே காணாம போயிருச்சு. போன வாரம் நெறைய விஷயங்கள் நாங்க சொன்னோம். அது எல்லாத்தையுமே உள்வாங்கி அழகா வந்து நீங்க டெலிவரி பண்ணியிருக்கீங்க. அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க அழுதீங்க. எங்க அம்மாவோட பொண்ணுன்னு நான் இருக்கவே கூடாது. அதாவது தேவயானியோட பொண்ணு இவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. இவங்களோட அம்மா தான் தேவயானின்னு அந்த மாத்தணும்னு சொன்னீங்க. இந்த சாங் மூலியமா அத நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இத கேட்டு இனியாவும் சரி, அங்க இருந்த தேவயானி மேமும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. தேவயானி மேம்லாம் ஸ்டேஜ்ல வந்து இனியாவ கட்டிப்புடிச்சு, இந்த வார்த்தை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோட மிகப்பெரிய ஆசையே இதுதான். அது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நடந்திருக்குங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி அஸ் அ மதரா அப்படிங்கிற மாரி பேசினாங்களாமா. இது போன்ற ஹோல்சமான விஷயங்கள் இனியா பாடுறப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் சமீபத்தில உலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா இந்த ஒரு டாப் 5க்குள்ள போவான்னு நினைக்கிறீங்களா? மறக்காம இந்த ஒரு விஷயத்த பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி மற்றும் கமல் ப்ராஜெக்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி லோகேஷ் கனகராஜோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க 2 பேருமே இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைம் இந்த படத்தை இயக்க போறது லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப கூலி படம் சரியா போகாததுனால அவரை வந்து மாத்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஆர்கேஎஃப்ஐ இந்த ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்களை வச்சு தான் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்களாமா. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அது மட்டும் இல்லாம ஸ்டோரியில கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காராமா. அடுத்த வருஷம் ஜனவரியில இந்த படத்துக்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கூலி படம் அடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்ல. அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இந்த இருபெரும் ஜாம்பவான்கள் இணைஞ்சு நடிக்கிற அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா அமைஞ்சு 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.